பாரு அப்பா கிட்ட நீ சொன்னேன்னு வச்சுக்க நாளைக்கு ஸ்கூல் போகும்போது உனக்கு சாக்லேட் கண்டிப்பா வாங்கி தர மாட்டேன். இப்போ எதுக்கு ஏன் சாக்லேட் எடுத்து சாப்பிட்ட? இங்க பாரு ரொம்ப நேரமா அதை பார்த்துட்டே இருக்க, நீயும் சாப்பிட்ற மாதிரியே இல்ல. அதனால தான் நான் சாப்பிட்டேன். வாயில போட்டவனே வந்து நிக்கிற. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் சாக்லேட் எனக்கு வேணும். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? பாட்டி என் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டான். எதுக்கு அவளோட சாக்லேட் எடுத்து நீ? பாட்டி அது நேத்து காலையில இருந்து நான் பார்த்துட்டே இருக்க, டேபிள் மேல தான் இருக்கு. அவளோட சாக்லேட் அவ சாப்பிடவே இல்லை. சரி வேஸ்டா இருக்கு, அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. வாயில சத்தம் போட நிறைய வந்துச்சு சொல்லிட்டு இனிமேல் சாக்லேட் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் விட்டுட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். நான் பிரிச்சு வாயில போறேன், அப்போ வந்து என் சாக்லேட் கொடுன்னு வந்து நின்று அழுகுறா. உனக்கும் தனியாக உங்க அப்பா சாக்லேட் வந்து கொடுத்தல, அது நீ சாப்பிட வேண்டியதானே? அவளோட சாக்லேட் சாப்பிட சாப்பிடாம போறா, அவள் எதுக்கு எது சாப்பிட்டேன்? அவன் கிட்ட கேட்டா ஒரு சாக்லேட் கூட எனக்கு தரவே மாட்டான் பாட்டி. எந்த மட்டும் இப்ப பார்த்தா எடுத்து எடுத்து சாப்பிட்டுறான். பெரிய பையனை வளர வளர ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டே நீ. பாட்டி நான் எதுவுமே சேட்டை எதுவுமே பண்ணல, அவ சும்மா சொல்றா. வீட்டுக்குள்ள என்ன அம்மாக்குள்ள நடக்குது? வந்துட்டு ராதிகா என்ன தமக்கலாம்? வீட்டுல ஆளு என்ன இந்த சதீஷ் தொல்லை தாங்க முடியாது, அவன் தானே எதுவும் அமக்கலாம் பண்ணி வச்சிருக்கேன். மா நான் எதுவுமே பண்ணலமா. மா போய் சொல்றேம்மா, சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டாமா அவன். சோ உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கே சரியா இருக்கும். எங்கன்னா வெளியில போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்க முடியுதா? அத்தை இந்த பேக் எடுத்து உள்ள வைங்க அத்தை. ஏடி நான் கேட்டது பதில் சொல்லவே இல்லையா? என்னாச்சு போன விஷயம்? எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தான் சக்சஸ். இப்போதான் நிம்மதியா இருக்கு. இனி எல்லாருக்கும் கொடுக்க ஸ்வீட் வேணுங்களா? ஸ்வீட்டா? ஸ்வீட் வேணும் மறந்துட்டுமே, பிரியாணி மட்டும் தான் வேணும். ஐயா பிரியாணி பிரியாணி பிரியாணி. சஞ்சு பிரியாணி வேணும்ட்டாங்களா? போடா நாய் அட்டி வாங்க போற பாத்துக்கோ. எனக்கு சாக்லேட் தான் வேணும், பிரியாணி தான் வேணாம். உனக்கு வேணா போ, நான் சாப்பிடுவேனே. ஸ்வீட் வந்து காலையில வீட்லயே செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாத்த, மறந்துட்டேன் வேணாத்துக்க. சரி பரவாயில்ல. வசந்திங்க வசந்தி அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசி நின்று கவலையில அவங்க வீட்டுக்கார வந்துக்கிறா. வர சொல்லுதானே உள்ள வர சொல்லுதான் வந்தா பேசி நிக்கிறாங்க வெளியில, எது ரகசியம் போல இருக்கு. சரி ஊடுக்கிறேங்க என்ன இறக்கி விட்டுட்டு யாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனாரு. வந்துட்டு வரான் 5 நிமிஷத்துல. அதுக்குள்ள பசங்களுக்கு சாப்பாடு போடு அப்படி சொல்லி எப்படி போனாரு. ஆமாம்மா எனக்கு கூட ரொம்ப நேரமா பசி எடுக்குதுமா. தோசை சுட்டு தர சாப்பிடுன்னு சொன்னா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு பசி எடுக்குது ரொம்ப நேரமா உனக்கு. அப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு பிரியாணி வேணாம் சொல்லிட்டு. அப்புறம் நான் அதுக்கு தோசை சாப்பிடணும். ஓ உங்க அப்பா பார்த்தா தானே அது? என்னோட குழந்தைக்கு தோசை சுட்டு தரேன்னு சொன்னா வேணாம்னு சொல்லுது, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? நான் பார்த்துன்னு இருக்கேன். கேட்டீங்க பிரியாணி வாங்கி தரவங்க சொல்லிட்டு தான் வேணாம் வேணாம் சொல்லி வைக்கிங்களா? அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிரியாணி சூடு அதுக்குள்ள சாப்பிடலாம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். போய் 2 பேரும் முதல்ல கை கழுவுவாங்க. நான் ஸ்கூல் வந்தே கை கால் மூஞ்சில கழுவிட்டேமா. ஆமாம்மா நான் கூட கழுவிட்டேமா. ஸ்கூல் விட்டு வந்து எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. இன்னும் உங்க 2 பேர் கையிலே அழுக்கு ஏறாம இருக்குமா? இந்த வர மண்ணில் வர அடிக்க வந்திருப்பீங்க. அப்போ உங்க கை காலெல்லாம் கழுவிடுவாங்க. நான் போய் மண்ணெல்லாம் விளையாடவே இல்லைம்மா, இங்கே தான் படிச்சு இருந்தேன், ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு இருந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல. கை சோப்பு கழுவி வந்து தான் சாப்பிடணும், இல்லைன்னா பிரியாணி கிடையாது ஒன்றும் கிடையாது யாருக்கும். முதல்ல நான் போறேம்மா. எதுக்கு கையில ஃபோன் வச்சிருக்க நீ? நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சா? அதனால பாட்டி தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு. அதுக்கு தான் ஃபோன் எடுத்தேன். அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டேன். உங்ககிட்ட பேசுனதுக்கு நீங்களே வந்துட்டீங்க. ஏதா நீங்களே ஃபோன் பண்ண சொன்னீங்க? ஆமா நீங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுல, ஒரு ஃபோன் பண்ணல ஒன்றும் பண்ணல. அதான் என்ன பண்றீங்க எது பண்றீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ண சொன்னேன். சரி சரி. ஒரு பெத்த புள்ளைய நம்ப மாட்டீங்களா நீங்க? ஸ்கூல் வந்தோடனே ஹோம்ஒர்க்ல முடிச்சிட்டே முதல்ல நீ? அது வந்து காலையில எழுதிக்கலாமா? ஸ்கூல் விட்டு வந்து ஹோம்ஒர்க் முடிக்கணும், படிச்சு முடிச்சிடணும் எல்லா வேலையும். அப்போ அன்னைக்கு ஹோம்ஒர்க் அன்னைக்கு படிச்சிடணும், அன்னைக்கு எழுதிடணும் சொல்லியிருக்கேன். ஃபோன் வச்சு விளையாடி இருந்தியா? படிக்க வேண்டிய வேலை முடிச்சிட்டேமா, எழுத வேண்டிய வேலை தான் இருக்குது. அது நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து முடிச்சிடுவேன். ஆமா எப்படி எழுதுவோம் பாருமா, பார்க்க தானே போறேன். அலாரம் வச்சு எழுந்துக்கலாம் மட்டும் பாருங்க. கடவுளேன்னு அலாரம் அடிக்கக்கூடாது. ஹோம்ஒர்க் எழுதாம ஸ்கூல்ல போயிட்டு அதுவும் மேக்ஸ் மிஸ் கிட்ட மாட்டி செம்மாட்டி வாங்கணும். நீங்க தாயா? ஒரு தாயின்னு கேட்குறேன், இப்படி வேண்டுவாங்க ஒரு பிள்ளை அடி வாங்கணும்னு? நான் அண்ணன் வேலையை அப்பப்போ செய்யாம சேர்த்து வச்சு செய்யறேன் சொல்லிட்டு ஏமாத்தி எப்படி இருந்தாலும் அலாரம் அடிச்சா கூட நீ மட்டும் நீ எழுந்துக்க போற, ஹோம்ஒர்க் எழுத போறேன். நான் சொல்லனாலும் நீ போய் ஹோம்ஒர்க் எழுதாம மிஸ் கிட்ட அடி வாங்க தான் போறேன். அது பர்டிகுலர் மேக்ஸ் மிஸ் கிட்ட அடி வாங்கணும், அது மட்டும் தான் கடவுள் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி நீ அடி வாங்குறது உறுதி தான். எல்லாரும் மூஞ்சிய கறி பூசத்துக்காகவே நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறேன் பாருங்க. ஆமா இவங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாது. பிரியாணி சூடு ஆறுதே வாங்க சாப்பிடலாம். நீங்க எடுத்துவீங்க பாட்டி, இதை வந்துட்டே இருக்கேன். போ வாய் கொண்டு கொச்சு கிடையாது போ. இந்த வசந்தி என்ன ஆளை காண பாத்தீங்களா? இதை வந்துடுறேன் நீங்க போங்கன்னு சொன்னா. வரட்டும் நம்ம சாப்பிடலாம். அத்தை மாடுக்கு பிள்ளைல போட்டீங்க அத்தை? போட்டாச்சு. சண்பக கண்ணு போட்டுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பால்லாம் கிடைக்கும். இன்னும் ஒரு வாரத்தில் போட்டோம்னு நினைக்கிறேன், வயிறு பெருசாக தான் இருக்குது. அப்படியே இன்னும் ஒரு வாரத்தில் போட்டுமா? மாட்டு டாக்டர் கூட்டு வந்து காமிக்க வேண்டிய அவர் தான் கரெக்டாக சொல்லுவார். எனக்கு என்ன தெரியும், நான் முன்ன பின்ன மாடு வளர்த்துருக்கேன்னு. ஓஹோ அப்போ ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்றீங்க நீங்க? ஆமாண்டி. பிரியாணி நிறைய வேணும் வந்திருக்கோம். வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு ஒரு லெக் பீஸ் வேணுமா? முதல்ல தட்டில் இருக்குது சாப்பிடு, அதுக்கப்புறம் கேட்பேன். நீங்க தான் சொன்னீங்க வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கேட்டா தர மாட்டேங்கிறீங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கேளு தரேன், புரியுதா? இப்பயே கேட்டேன்னா நான் கொடுத்துட்டுனா வேஸ்ட்டாக தான் ஆகும், அப்புறம் கீழே தான் போவோம். ஏன் நான் சாப்பிட்டு வச்சு நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? ஏன் வேஸ்ட்டாக போகுது? ஐயோ எச்சா நான் சாப்பிட மாட்டேன். அசிங்கப்பட்டுட்டான் சதீஷ். அல்லே வாய மூடி. வாடி பொடின்னு சொல்றவளை வச்சுக்க மூஞ்சில கிழிச்சிட வேண்டாம். இவன் மட்டும் வாடா பொடின்னு சொல்லுவாங்க, நம்ம வாடி பொடின்னு சொல்லக்கூடாது. இது என்ன சட்டம் இது? 2 பேரும் சண்டை போடாம சாப்பிடுறீங்களா? சாப்பிடும் போது கூட சண்டை போடுவீங்க. பாட்டி இவன் தான் என் பேச்சுக்கு வந்தா. பாட்டி இவன் தான் என் பேச்சுக்கு வந்தான். கும்பெடுத்துன்னு வச்சுக்க 2 பேருக்கும் பட்டையா வீங்கி போயிடும். நம்ம சாப்பிட்டு எழுந்துங்க.
எங்க டைம் ஆகி போச்சு. இதில் வேற சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. ஏன் அதிகா அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதே அந்த கடையில் பிரியாணி வாங்கினியா? ஆமாம் தே, எப்பயுமே அங்கே தானே வாங்குவோம். அங்கே தான் நல்லா இருக்கும்ல, அதனால அங்கே தான் வாங்கணும். ஆமாம், அங்கே தான் வந்து கறி நிறைய கொடுத்துருவாங்க, சாப்பாடு நிறைய இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். வேற எங்கன்னா வாங்கணும்னு வச்சுக்கேன், ஒன்றும் சாப்பாடு வேகாமல் இருக்கும், இல்லைன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சு தருவாங்க, சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இல்லை இப்போ நிறைய கறியாக இருக்குது, நல்ல சாப்பாடு நிறைய இருக்குது. அதனால தான் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி அந்த கடையிலே வாங்க சொன்னேன். சரி, நீ அப்படியே உட்காந்து சாப்பிடு. ஒரு வரட்டும் அத்தை, அவருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றேன். அப்புறம் மிச்ச மாதிரி எல்லாம் மீறோ நிறைய சாப்பிடலாம் சொல்லிட்டு தானே சொல்கிறீங்க? ஆமாம், நீ அப்படியே பிரியாணி சாப்பிடாம மூந்து பார்த்து வச்சுட்டு போயிடுவேன். அப்படியே நிறைய மீறும், எல்லாத்தையும் நான் சாப்பிடலன்னு உட்காந்துருக்கேன். தின்னுடா வாய முடியுமே. வாய முடியும் எப்படிமா சாப்பிட முடியும்? சாப்பிடு, கொம்முன்னு சாப்பிடு, அடி வாங்காமல் சாப்பிடு. டேய் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு எழுந்துங்களாண்டா. அத்தை வசந்தி வந்துட்டாலே இல்லையா? வந்துட்டா அவங்க மாமியார் ஃபோன் பண்ணாங்க போல இருக்க, பேசியிருக்கா உள்ள. ஓ, உங்கள் மாமியார் கிட்ட பேசினிருக்காளா? அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அத்தை? கிளம்பிட்டாரு. ஏன் அத்தை உங்கள் மகன் ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்கே? அது ஒன்றும் அதிகம். பிரியாணினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி கூட முக்கியம் இல்லைன்னா அவங்க மாமியார் கிட்ட பேசினிருக்கா. மாமியார்னா இப்போ ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆன பிறகு மாறி தானே ஆகணும். முதல்ல புருஷன் மாமியார் இவங்கள தான் கவனிக்கணும். அதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கூட அவங்க அப்புறமா சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆமாம், கலிகாலமாக போச்சு, என்ன பண்ணுறது. சரி, சாப்பிட்டு பிரியாணி கொஞ்சம் போட்டுக்குங்க. முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறேன், இது நிறைய இருக்கு போல இருக்கு. சஞ்சு, அம்மா ஊட்டி விடுவேன். வேணாம்மா நானே சாப்பிட்றேன். சரி, அண்ணனுக்கு ஒரே சிக்கன் 65 கூடாண்டியா? அடி வாங்குவேன் தட்டில் வீட்டில் கை வச்சேனா. வாடி பொடின்னு கூப்பிடுவோன்னா இவனுக்கு வந்து நம்ம சிக்கன் 65 தரணுமா? சரி, சொல்லலாம் ஒரே சிக்கன் 65 கொடுமா. எனக்கே பார்த்தாது, இல்லை உனக்கு வேறு நான் தரணுமா? உன் தட்டில் இருக்கு, போய் சாப்பிடு. வசந்தி, ஃபோன் பேசுறது போதும், சீக்கிரம் வா, சாப்பிடுவா. சாப்பாடு ஆறி போகுது பிரியாணி. அவளுக்கு நீ கூப்பிட சுத்தமாக காதை கேட்காது, அவள் ஃபோன் பேச சத்தம் தான் கேட்குது. நல்லா மாமியார் கிட்ட இவ்வளோ நேரம் பேச மாட்டாள அவ. மாமியார் கிட்ட பேசி முடிச்சிட்டா, மாப்பிள்ளை கிட்ட பேசினிருக்கா. அதானே பார்த்த சங்கதிய. புருஷன் கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டானே, இன்னைக்கு ஃபுல்லாக பேசுவாள். ஃபோனே சார்ஜ் காலி ஆகி சுவிச் ஆஃப் ஆனால் தான் அங்கேருந்து வருவா. ஏண்டே சாப்பாடு ஆறுது, பிரியாணி சூடாகுது, சீக்கிரம் வாடி. அதிகா போய் போகிற மாதிரி தெரியல, நீ உட்காந்து சாப்பிடு. நீ பார்த்தா பண்ண போகிறேன், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வரியை குண்டான்னு வைக்க போகிறேன். அவள் வேறு என்னால வாந்தி எத்தனை இருக்கா? பிரியாணி சாப்பிட மாட்டாளா தெரியல. ஏண்டியா நீ மசக்கையா இருக்கும்போது கூட தான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், வாந்தி எத்தனா இருந்த. ஆனால் பிரியாணி மட்டும் நல்லா சாப்பிடல. சாப்பிடும் போது தான் வாந்தின்றாங்க, இதுன்றாங்க கொஞ்சமாக மேனஸ் தெரியுது அவங்க 2 பேருக்கும். ஏன்னா நிம்மதியாக சாப்பிட முடியுதா? பிரியாணி வாங்கி வந்து கொடுத்துட்டு கொடுமை பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். மசக்கையா இருக்கும்போது பிரியாணி மட்டும் நான் நல்லா சாப்பிட்டேன். மற்றபடி சாம்பாரோ காரக்குழம்போ பொரியலோ அதுக்கு அதோட வாசனை, இந்த சாதம் கொதிக்கிற வாசனை வந்தாலே எனக்கு ஒத்துக்கவே போச்சு, வாந்தியாக வந்தது. சதீஷ், நம்ம வேணா சாப்பாடு தட்டை அப்படியே தூக்கினேன் பெரியம்மா வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிடலாமா? எல்லாம் வாந்தி வந்துடும் போல இருக்குது. ஆமாம், அதான் பண்ணணும். அவளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், பிரியாணி நல்லா தான் சாப்பிடுவா. பெரியம்மா வீட்டில் போய் சாப்பிட்டு போகிறோமா? ஏன் நம்ம வீட்டில் பிரியாணி சாப்பிட்றது இப்போ எங்கள் அக்கா கட்சிக்கு தெரியணுமா? அவளை கொடுக்கல போல வரல, நான் கோச்சிக்கு கொசை இப்போ ரெடி பண்ணுறியா? உனக்கு கூட வசதி இருக்குல்ல, வீட்டில் அடங்கி சாப்பிடு. குழந்தைங்க சாப்பிடும் போது வாந்தி கிண்ணின்னு பேசினா எப்படி சாப்பிடுவாங்க? ஐயா, வாந்தி கிண்ணின்னு பேசுறது கேட்கறதுக்கே ஒரு கஷ்டமா இருந்தா? அப்போ நீ 10 மாதம் வயிற்றுல இருக்கும்போது நான் வாந்தி எடுத்துனேன், அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அதை பற்றி ஒரு நாளாவது நீ கவலைப்பட்டிருப்பியா? நான் கவலைப்படுறேமா, இன்னைக்கு கவலைப்படுற. தயவு செஞ்சு திருவாயை கொஞ்ச நேரம் மூடு. நீ சாப்பிட்றாங்க முன்ன, நீ எதுக்கு நாங்கள் பேசுறது கேட்குற? நீ பேசுறது தெரு மனைக்கே கேட்கும், பக்கத்தில் கொண்டு எனக்கு கேட்காதா? அவ்வளோ சத்தமாக பேசுகிறேங்கண்ணே. ஆமாம்மா, உங்களுக்கு பொறுமையாக பேச தெரிய மாட்டேங்குதுமா, கத்துறீங்கம்மா அப்படியே. சரி, நான் பொறுமையாக பேசுகிறேன், சாப்பிடுங்க. இந்த மனுஷனை இன்னும் ஆளை காணும். எங்கன்னா சீக்கிரம் வந்தாருன்னா சாப்பாடு போட்டு போய் பட்டு தூங்கலான்னு பார்க்குறேன். காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும், இன்னும் ஆளை காணும். கண்ணு சொக்குது. இவன் தான் இங்கே தூங்கி வழிஞ்சுன்னு இருக்கா? உள்ள போய் படுக்காம கோமதி, உள்ள போய் படுக்கிறதுனே எதுக்கு இங்கே உட்காந்து தூங்கின்னு இருக்கேன்? தூங்கலத்தை முடிச்சுன்னு தான் இருக்கேன். ஏண்டே கண்ணு சொக்குதேடி, எதுக்கு இப்படி உட்காந்து இருக்க? உள்ள போய் படுப்போம் பசங்க கூட. அத்தா அவர் இன்னும் வரல, வந்தாருன்னா அவருக்கு சாப்பாடு போட்டு நான் போய் படுக்க போலான்னு பார்க்குறேன். இன்னும் வரல, அதான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணுறதுன்னு எங்கே இருக்கானே? ஃபோன் பண்ண அத்தை 3 வாட்டி பண்ண, எடுக்கவே இல்லை. என்னது ஃபோனை எடுக்கலையா? ஃபோன் எடுக்காமலாம் இருக்க மாட்டேனே. உங்கள் 2 பேருக்குள்ள எதுனா பிரச்சனையே என்ன? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை. அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? அத்தை காலை 4 மணிக்கு பெரிய பொண்ணு வீட்டுக்கு வர போகணும் அத்தை. சீக்கிரமாக படுத்ததா காலையில் எழுந்துக்கலான்னு பார்த்தேன் நான். டைமாவது அத்தை. எங்கே இருக்கா நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க. நீ ஃபோன் பண்ணி எடுக்கல, நான் ஃபோன் பண்ண எங்கே இருப்பான்? நீ போய் படுப்போ, நான் சாப்பாடு போகிறேன் வந்தானே. ஐயோ, அப்புறம் அதுக்கும் கத்துவார். வயசான காலத்தில் எங்கள் அம்மா முடிச்சுருக்காங்க, நீ போய் எருமை மழை தூங்கி நிற்கியான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுங்க அத்தை. நான் இங்கே போய் உட்காந்து அப்படியே தூங்குறேன், வந்தா என்ன கோல் கொடுப்பாரு. எழுந்து போ, சொன்ன கேட்க மாட்டேனே. என்னம்மா, என்ன தூங்காம என்னமா பண்ணி நிற்கீங்க? வந்துட்டியா? ஏடா ஒரு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன் நீ? என்னம்மா, என்ன விஷயமா? எதுக்குமா ஃபோன் பண்ணீங்க? வரதுக்கு லேட் ஆகி போச்சு. என்ன ஏது எங்கே வர கேட்கறதுக்காக தானே ஃபோன் பண்ணுறான், எடுக்க வேண்டியதானே? அம்மா, ரோட்ல ஃபுல்லாக கரண்ட் இல்லை, தெரு லைட் ஒன்று கூட எரியல. நானே தட்டு மாதிரி வண்டி ஓட்டு வந்துருக்கேன். என் வண்டியில முன்னாடி லைட் எரியல. நான் இதில் எங்கே ஃபோன் அட்டன் பண்ணுறது? ஃபோன் அட்டன் பண்ணால் கீழே தான் விழுந்து வரணும். என்னடா மனசு இன்னும் வீட்டுக்கு வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படி இல்லாமல் 2 பேரும் கதை பேசி நிற்கீங்களா? ஆமாம், கதை பேசி நிற்கிறோம் 2 பேரும். பார்த்தா இவன் அத்தை அவரை கை கால் கழுவி சொல்லுங்க அத்தை, சாப்பிட போகிறேன். போ, கை கால் கழுவி வந்து சாப்பிடு போ. அதெல்லாம் நாங்கள் கடையில் சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பாடு யாருக்கும் வேணாம், எடுத்து வச்சுட்டு போய் படுக்க சொல்லுங்க. இது என்ன புது பழக்கம்? எத்தனை நாள் இருந்துரு இந்த மாதிரி நடக்குது? எனக்கு என்ன ஒரு நாள் காலையில் டிஃபன் வந்து கொடுறானே, ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, உடம்பு கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு பேச. நீ எப்படி ஹோட்டலில் சாப்பிட்டு வந்த? மனுஷனுக்கு வீட்டை சாப்பிட்றது பிடிக்கல, வெளியில் தான் சாப்பிட முடியும். அத்தை கேளுங்க அத்தை, அப்படி ஒரு மனசுக்கு பிடிக்காத அளவுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். போய் படுங்க போய். டேய் நில்லுடா, கேட்டு நடக்க நீ படுன்னு போய் நடக்கிற. எனக்கும் மாதிரி நடக்குதுங்க. நீ கேட்டால் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்கிறேன். அவன் என்ன அதிசயமாக ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருக்கான், நீ என்ன அவன் 1 மாதம் சாப்பிடாம உட்காந்துக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை,
உங்கள் பொண்ணுக்கு போட வேண்டிய சீரு நகை எல்லாத்தையும் கரெக்டாக போடணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையில் கேட்டேன். அதுக்கு தான் எனக்கும் அவருக்கும் சண்டை. கூட பிறந்தவன் அவனுக்கு அக்கறை கிடையாது. நீ எதுக்கு இப்போ அக்கறை தலைமை வைக்க? அவனுக்கு என்னைக்கு அக்கறை வருதோ தங்கச்சிக்கு செய்யணும்னு அன்றைக்கி செய்யட்டும். உன் வேலையை மட்டும் நீ பாரு. நீ எதுக்கு பிரச்சனை வளர்த்துக்கிற? அவர் செய்து தப்புன்னு எனக்கு தெரியும் போது நான் அதை கேட்கணும்ல அத்தை. அதென்ன சரியான பொண்டாட்டிக்கான அர்த்தம்? நான் கேட்டே அவன் திருந்தல. இப்போ நீ கேட்டு மட்டும் தான் தெரிஞ்சு இப்போ தங்கச்சி செய்யல கடை செய்யறானே வீரோட வச்சிருக்கான் 20,000 நகை. அதை எடுத்துமே கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை புதுசாக தான் நகை வாங்க போறானா? தங்கச்சிக்குன்னு வாங்கினதுன்னு அவனா கஷ்டப்பட்டு வாங்கினா அதை எடுத்துமே கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் என்னதான் வசதியான இடத்துல வாக்கப்பட்டு போனாலும் ஒரு வார்த்தை மாமியார் சொல்லிட்டாங்கன்னா அவள் கஷ்டப்படவில்ல. முன்னாடி அங்கே நடந்திருந்தாங்க எல்லா கதையும். மாமியார் கை கட்டி தான் இருக்கிறா. இவனுக்கு அதெல்லாம் புரிஞ்சாதானே? அதை கேட்டு தான் இப்போ கோவத்தில் இருக்கிறாரு. அந்த கடவுள் என்னைக்காவது அவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பாரு. நான் அன்னைக்கு நம்ம நினச்சதான் நல்லபடியாக நடக்கும். அது வரைக்கும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம். நீ எதுக்கும் பிரச்சனை பண்ணிக்காத அத்தை. அவர் மனசுலேயே வந்து தங்கச்சிக்கு எல்லாமே செய்யணும் போகணும் வரணும்னு ஆசை இருக்கத்த. ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறா. செய்ய விடாமல் எது தடுக்குதுன்னு தெரியல. ஆமாம், எப்படி சொல்கிற? அவனுக்கு ஆசை இருக்குதுன்னு. ஆசை இருந்ததுன்னா தங்கச்சி கூட்டு வந்து வீட்டில் வச்சு எல்லாமே பார்த்துருக்கனால அவளுக்கு ஒரு சீமந்தமும் பண்ணல, ஒரு பேர் காலமும் பார்க்கல, எதுவுமே பண்ணல. அவன் எப்படி நீ பாசம் இருக்கே அதை செய்யணும்னு ஆசை இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கான்? அத்தை பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், புதுசாக தோட்டம் வாங்கணும் அப்படின்லாம் காசில் சொல்லி நம்ம கிட்ட சொல்லி இருந்தேன்ல. ஆமாம், இப்போ தங்கச்சிக்காக வாங்கின 20,000 நகை பீரோவில் தான் பத்திரமா இருக்குது. என்னைக்காவது அதை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரா? சொன்னதில்லை. இதுல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேணா தங்கச்சி மேலே அவருக்கு எவ்வளோ பாசன்னு. தங்கச்சி மேலே அவ்வளோ உயிரை வச்சுக்கிறாரு. ஆனால் தங்கச்சி வந்து தன்னை மதிக்காமல் போயிட்டான்ற ஒரே ஒரு வருத்தத்தினால எல்லாத்தையும் அப்படியே மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறாரு. அப்படியே சொல்கிறேன். எனக்கும் அப்படி தெரியலையே. இல்லைனா எதுக்கு இந்த பீரோவில் வேஸ்டான நகலாக இருக்குது, எடுத்து வித்துட்டு நம்ம செலவில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் செஞ்சிருக்கனால செய்யலையே. ஆமாம், நீ சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. அப்போ இந்த கிறுக்கனுக்கு எல்லாமே செய்யணும்னு மனசுக்குள்ள இருக்கும்போது செஞ்சு தொலைய வேண்டியது தானே? ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் இவன்? பைத்தியக்காரன். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. அதான் ஆமாம் பைத்தியக்காரன் தான். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஐடியா? நீ நகலை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறியா? ஐயோ அது இல்லத்த, பெரிய பொண்ணோட நாத்தனார் கல்யாணம் இல்லை, அதுக்கு வந்து நோட்டீஸ் வைக்கிறதுக்கு நான் பெரிய பொண்ணை கூட்டுன்னு போகிறேன் மனஜா வீட்டுக்கு. சரி, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா வரணும்ல கல்யாணத்துக்கு. மனஜா எப்படியா இருந்தாலும் கல்யாணத்துக்கு வருவா. அப்போ இவரும் ஒரு வரல கல்யாணத்துக்கு. 2 பேரும் நேருக்கு பார்த்தாங்கன்னா பாசம் தானாக வந்துட போகுது. எதுக்கு இந்த கல்லுக்கு பாசம் தானாக வந்து நீ சொல்கிற? கரைப்பா கரைச்சா கல்லும் கரையும் சொல்லியிருக்காங்களே, கரைச்சி பார்க்கலாம். ஏதோ பண்ணு. அதுக்காக இவங்கிட்ட சண்டை போட்டு இருக்காத. கரைஞ்சா கரெக்டும் கரையெல்லாம் போட்டோம். என்னால் முடிஞ்ச முயற்சி நான் எடுக்கிறத. அதுக்கப்புறம் கடவுள் விட்ட பாடு.